வெல்கம் டு ரோசாரி ஒர்க். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் திலகம் ஷேப் ட்ராப் பண்ணிவிட்டு சென்டரில் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து நான் கவர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அங்கே மேலே கார்னர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம ஒரு த்ரெட்டை எடுத்து பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாக்குக்காக போட்டுட்டு திரும்ப கீழே எடுத்துன்னு வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச்சு, திரும்ப ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு திரும்ப மேலே எடுத்துகிட்டு போய் தான் லாங் செயின் ஒன்று, ஷார்ட் செயின் ஸ்டிச் ஒன்று போடணும். இப்போ நான் போடுறேன், அது அப்படியே விஷுவலாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ பாருங்கள், த்ரெட் எடுத்து கீழே ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு கீழே ஷார்ட் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த த்ரெட்டை அப்படியே பேக்கில் எடுத்துகிட்டு போய் மேலே அவுட்லைனுக்கு உள்ளே வந்து லாங் செயின் ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு வெளியே ஷார்ட் செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப அதே மாதிரியே கண்டினியூ பண்ணலாம். கிளியராக பாருங்கள், ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு கீழே லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே பேக்கில் எடுத்துகிட்டு போய் அவுட்லைனுக்கு உள்ளே லாங் ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு வெளியில் ஷார்ட் ஸ்டிச்சு, அதாவது லாக் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு சைட் ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணணும். இந்த ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா கேப் இருக்கக்கூடாது. எவ்வளோ நம்ம நெருக்கமாக போடுறோமோ அந்தளவுக்கு வந்து ஸ்டிச்சஸ் பர்ஃபெக்டாக வரும் நமக்கு. சொல்கிறேன், லாங் ஸ்டிச் ஒன்று, ஷார்ட் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு பேக்கில் எடுத்துகிட்டு போய் திரும்ப அவுட்லைனுக்குள்ளே ஒரு லாங் ஸ்டிச்சு, அவுட்லைனுக்கு வெளியில் நம்ம லாக் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு கேப் இல்லாமல் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ளவுஸில் போடும்போதுமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். நான் ஒரு சைட் ஃபுல்லாக லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து கவர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எப்படி ரைட் சைடில் போட்டோமோ சேம் அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாமே கவர் பண்ணுவோம். நான் எப்படி போகணுன்றது காமிக்கிறேன் பாருங்கள். மேலேருந்து அதே மாதிரி த்ரெட் எடுத்து சென்டரில் ஒரு லாங் ஸ்டிச்சு, அதுக்கு கீழே ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப மேலே ஒரு லாங் ஸ்டிச் அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப கீழே எடுத்துன்னு வந்து ரைட் சைடில் எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைட்லேயுமே இப்போ கவர் பண்ணணும். ரைட் சைடில் நம்ம எப்படி கேப்பே இல்லாமல் ஃபில் பண்ணமோ அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைட்லேயுமே கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கலாம்.
ரைட் சைடில் நம்ம எப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு என் நாட் போட்டோமோ அதே மாதிரி சேம் லெஃப்ட் சைட்லேயுமே போட்டு என் நாட் போட்டுருங்க. பண்ணிவிட்டு திரும்ப நான் பேசிக் செயின் ஸ்டிச் கொடுத்து அந்த அவுட்லைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். நீங்கள் வந்து சில்க் த்ரெட்லேயுமே பண்ணலாம், இல்லை ஜரி த்ரெட் போட்டுமே நீங்கள் வந்து அதை ஃபினிஷ் பண்ணலாம். பண்ணிவிட்டு சென்டரில் நான் பீட் ஒர்க், அதாவது சுகர் பீடு வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ.